அனைத்து கிரிப்டோ யூசர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்போது நம்ம ஆர்ஜின் அப்படின்ற கான்செப்டில் பொதுவாக ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு டோக்கன், அதில் ப்ராஜெக்ட் பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு. அப்படி ஒரு ப்ராஜெக்டை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்ற ஒரு கிரிட்டீரியா அப்படின்ற ஒரு 10 விஷயங்களை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம். அப்போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருந்தால் அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான கான்செப்ட் அப்படின்ற ஒரு புரிதலுக்காக வேண்டி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ கிட்ட கேட்கும்போது அது கொடுத்த அந்த 10 விஷயங்களை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் நம்பர் 1 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் கோட் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கா, நம்ம அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்ற விஷயத்தை இங்கே ஓப்பன் சோர்ஸ் என்னென்ன டிரான்சாக்ஷன் எங்கேருந்து எங்கே நம்ம அனுப்பின ஃபண்டு போகுது, எந்த வழியாக வருது, ரிட்டர்ன் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தான் ஓப்பன் சோர்ஸ் கோடு அப்படின்ற விஷயத்த சொல்கிறோம். அப்படி அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா சொலிடிட்டி அப்படின்ற லாங்குவேஜில் எப்படி நம்ம அது ரைட் பண்ணியிருக்காங்க, அந்த கோடை நம்ம லாங்குவேஜை பார்க்க முடியுதா அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணுது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட் பண்ணப்பட்டதா. அப்போது அந்த மாதிரி வந்து ஓப்பன் சோர்ஸை சொல்லப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரிப்டோவை இல்லை பிளாக் செயினை இல்லைன்னா ட்ரெஸரி கான்ட்ராக்டை வெரிஃபை பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது செட்டிக் அப்படின்றது, ஆர்மர் அப்படின்றது, ஆவே ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியது, ப்ளஸ் வந்து டோக்கன் செக்யூரிட்டி, டெக்ஸ் ஸ்க்ரீனர், காயின் சிக்கோ, காயின் மார்க்கெட், இந்த மாதிரி கோ ப்ளஸ், ஜெக்டோ டெர்மினல், பினான்ஸ் வேலட், வெப் வேலட், இது மாதிரி பல கான்செப்டுகளை நம்ம எப்படி போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒன்று செக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து 2வது பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கிறோம். தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் உற்பத்தி பண்ணுவாங்க, அதை ரெடி பண்ணுவாங்க, அதில் கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பப்ளிக் ஆகாமையும் பெரிய பெரிய சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா சில கான்செப்ட் பேக் ஆச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்விட்டர், டெலகிராம், யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களில் இது எந்த அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, 4வதாக வந்து பார்க்குறீங்க நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த காயினோ டோக்கனோ அது மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம செக் பண்ணுறது அப்படின்றது டெக்ஸ் டூல் அப்படின்ற சொல்லக்கூடிய டெக்ஸ் டூல்ஸு, காயின் மார்க்கெட், காயின்ஸ்கோ, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணுறது தான் எவ்வளவு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பார்க்க முடியுதா அப்படின்ற ஓப்பன் சோர்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்த்துக்கணும் அப்படின்றது 4வது பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 5வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கனோ காயினோ எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை, அதில் எந்த அளவுக்கு உண்டான சப்ளை வந்து மார்க்கெட்டில் சர்க்குலேஷனில் இருக்குது, பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனர்கிட்டையோ கிரியேட்டர்கிட்டையோ இருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்தாங்கன்னா பம்போ டம்போ பண்ணலாம். மக்களோட பணங்கள் கூடும்போது அதை அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு டோக்கனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்குது. அப்போது சர்க்குலேட்டிங் சப்ளையோட பர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை 5வது பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 6வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக உருவாக்குனாங்க, எப்போ உருவாக்குனாங்க, அதோட விஷன் என்ன அப்படின்ற ரோடு மேப் கிளியராக இருக்குங்களா அப்படின்றத செக் பண்ணணும். இல்லை இது ஒரு
மணி ரொட்டேஷனுக்காக உருவாக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட க்ரோத்தோ இல்லை அதோட ட்ராவல்ஸ் எவ்வளோ நாளாக போகும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட்டை 6வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 7வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மனித குலத்துக்கு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் உள்ள ஒரு நடைமுறை சிக்கலை அது எந்த அளவுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குது, அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவு உறுதுணையாக இருக்குது அப்படின்றது தான் ரியல் வேர்ல்டில் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இந்த ப்ராஜெக்டில் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அது சஸ்டைனபிளாக இருக்கும், மக்கள் விரும்பி அதில் ஜாயின் பண்ணுவாங்க, அதனால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ ஏன் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு டிரான்ஸ்பேரன்சி இருக்குது, ப்ளஸ்ஸு சேஃப்டி இருக்குது. இன்றைக்கி உள்ள நடைமுறை சிக்கலாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனில் காட்டிலும் இதில் பெட்டரான ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்றதுனால தான் கிரிப்டோ வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு மாற்று இதில் பெஸ்ட்டு மக்களுக்கு ஒரு இன்றைக்கி உள்ள நடைமுறையில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே சொல்கிறாங்க. ரைட். இப்போ 8வது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளாக் செயினில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வெரிஃபிகேஷன் பண்ண முடியுதா, அந்த பாலிகான் ஸ்கேனோ இல்லை பிஎஸ்சி ஸ்கேனோ ஈத்தர் ஸ்கேனோ பிட்காயின் ஸ்கேன்லேயோ உள்ளுக்குள்ளே போய் நம்மளோட டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸை அங்கே இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கினாலும் அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் போட்டு உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ண முடியுதா, எந்த அளவு டிரான்சாக்ஷன் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டியாக நம்ம பார்க்க முடியுதுன்ற விஷயத்த 8வதாக பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடிய ப்ராஜெக்டா அப்படின்றத பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 9th ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு கான்செப்டோ ஒரு ப்ராஜெக்டோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது ஒரு குறிப்பிட்ட ரீஜன்லேயோ இல்லை குறிப்பிட்ட ரிலீஜன்லேயோ இல்லை குறிப்பிட்ட ஏரியாவிலையோ இல்லை குறிப்பிட்ட நாடுகள்லையோ மட்டும் இருக்குது அப்படின்றதா, இல்லை ஓவரால் குளோபல் ஃபுல்லாக இது கம்யூனிட்டி இந்த கான்செப்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். அப்படின்றத குளோபல் கம்யூனிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய காயினோ டோக்கனோ அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ கொடுத்து வாங்கக்கூடிய டாப் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம். சென்ட்ரலைஸ்டோ டீசென்ட்ரலைஸ்டோ எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம கொடுத்த காயின் டோக்கனோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அதை நமக்கு தேவைப்பட்ட ஒரு கரன்சியாக எடுத்துக்கிறதுக்கு முடியுதா அப்படின்ற ஒரு மேஜர் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்படின்ற ஒரு 10 விஷயங்களை உள்ளடக்குனது தான் ஒரு ஜென்யூனான கிரிப்டோ ப்ராஜெக்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா?